Hi guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் டிமோரலைஸ். டிமோரலைஸ் தமிழ் மீனிங் ஒன்றை தொடர்ந்து செய்யும் நம்பிக்கையையோ துணிவையோ ஒருத்தரை இழக்கச் செய். நம்பிக்கையை அழி அல்லது மன உரத்தை குலை. ஸோ ஒருத்தரோட நம்பிக்கையை அழிக்கிறது. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். டீச்சர் வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் டீச்சர் ஏதாச்சும் கொஷின் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். சரி, ஏதாவது பண்ணி இங்கிலீஷை கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை வாங்கிட்டு வந்தால் கூட இருக்கலாம் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இவ்வளோ வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இங்கிலீஷில் கிராமர்லாம் இருக்குது, அந்த மாதிரி பேசுகிறது கஷ்டம், இதெல்லாம் கற்றுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நம்பிக்கையை இலக்க செஞ்சுருவாங்க. நம்மளும் சரி இவ்வளோ பெரிய டிக்ஷனரியாக இருக்கே, இவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை இழந்துருவோம். அப்புறம் டிக்ஷனரி தூக்கி முள்ள போட்டுருவோம். ஸோ இதுதான் டிமோரலைஸ். இதோட மீனிங் to make somebody lose confidence or the courage to continue doing something. ஒருத்தருக்கு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து இழக்கச் செய்கிறது அல்லது அவங்களுடைய தைரியத்தை வந்து குறைக்கிறது. demoralize in sentence. Talk of defeat had demoralized the team. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்லாம் சில டைமு இந்தியா மேட்ச்சு ஒரு 2-3 மேட்ச் நல்லா தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்ச் வந்து தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தோக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா, இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரே கிரிட்டிசிசமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்கவே ஜெயிக்காது, எப்போவுமே தோத்துட்டே தான் இருப்பாங்க, இவன் விளையாடல அவன் விளையாடல, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நியூஸ் சேனலு அது இதுன்னு கவர் பண்ணி இதெல்லாம் பார்க்குற பிளேயர்ஸ் என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியாது, அந்த நம்பிக்கையை இழந்துருவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், த இல்னஸ் டிமோரலைஸ்டு ஹிம் அண்ட் ரெக்கவரி டு செவரல் வீக்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் கையோ காலோ இழந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் உன் லைஃப் முடிஞ்சது, இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ இதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்கணும், உன்னால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவே தான் சொல்லுவாங்க. யாரும் வந்து பாசிட்டிவாக உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை கேட்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கையை இழந்துருது. சரி, நம்மளுக்கு கால் இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஸோ இது வந்து டிமோரலைஸ். டிமோரலைஸ் இன்னொரு ஒரு சென்டென்ஸு, கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் இஸ் எனஃப் டு டிமோரலைஸ் எனிபடி. ஒருத்தர் வந்து ஒரு நம்பிக்கை இலக்க செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து குறை சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்க எது பண்ணாலும் குறை சொல்லணும், நல்லது பண்ணாலும் குறை சொல்லணும், கெட்டது பண்ணாலும் குறை சொல்லணும். ஸோ ஒருத்தர் நம்பிக்கை இழக்கணும் அப்படின்னா அவங்கள பார்த்து முதல்ல குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நம்பிக்கையை இழந்துருவாங்க. த நியூஸ் இஸ் வெரி டிமோரலைசிங். இப்போ எக்ஸாம்பிள் நியூஸை பார்த்துக்கோங்க. ஒரு 50% ரேர், நல்ல நியூஸ் வர்றதே ரேர் தான். டெய்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கெட்ட நியூஸ் இந்த மாதிரியே தான் வந்துட்டுருக்கோம். நம்ம அந்த மைண்ட்லேயே இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு 1/2 hour நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணால் கூட கெட்ட நியூஸ் அதிகமாக வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை இழக்க செய்யும், டிமோரலைஸ். ஸோ இந்த வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 letters டெமோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீனிங் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் இந்த வேர்டு படிக்கிறப்போ டெமோ, DEMO, டெமோ வந்து ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த வேர்டு வந்து ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா ஹிட்லரோட கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க,
demoralize the enemy from within by surprise, terror, sabotage, assassination. This is the war of the future. ஸோ இந்த வேர்டை வந்து டெமோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஹிட்லரோட கோட், டிமோரலைஸ் த எனிமி ஃப்ரம் வித்தின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.